உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் பிகினிங்கில் தான் ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து கண்டினியூவாக மார்க்கெட் நல்ல ஒரு ஏற்றம் தான் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஃபின் நிஃப்டி, மிட் கேப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. நிஃப்டி நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் சொல்லியிருந்தோம் 24,556. நம்ம சொல்லியிருந்த ரெசிஸ்டன்ஸ் 24,729 கேப் ஃபில்லிங் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இன்றைக்கி போய் திரும்பின பாயிண்ட்டை பாருங்கள். எக்ஸாக்டாக நம்மளோட லெவல் 24,728 அப்படிங்கிற லெவலில் போய் மார்க்கெட் திரும்பி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இந்த இடத்துலலாம் சொல்லலை, 889 சொல்லலை. ஏன் இந்த இடத்துக்கிட்ட சொன்னோன்னா அதுதான் ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது நண்பர்களே. ப்ராப்பராக மார்க்கெட் போய் என்ன பண்ணியிருக்கு, அந்த இடத்துல தான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் திரும்பி இருக்குது. 15 மினிட்டில் பார்த்தாலும் தெரியும் மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கு எப்படி கஷ்டப்பட்டுருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அகைன் மார்க்கெட் நாளைக்கு எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே சேம் லெவல் தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக ஒரு அடுத்த ட்ரெண்டுக்கான மூமெண்ட் இருக்கும். 24,733 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா 24,833 அப்படிங்கிற லெவலில் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 24,971 சரிங்களா. 24,900 ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. இதுதான் ரெசிஸ்டன்ஸ் லெவலு. சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இந்த ட்ரெண்டை இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகிருக்கு சரிங்களா. இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்டில் ஒரு கேப் அப் ஆகிருக்கு. அதனால் மார்க்கெட் அகைன் இந்த இடத்த ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து மேலே போயிருக்கு. இங்கேருந்து மேலே போக முடியல. மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. அகைன் மார்க்கெட் ஒரு சப்போர்ட் இல்லாமல் மேலே போனதுனால அகைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் 24,589 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் 24,470 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 24,230 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இது நிஃப்டிக்கான லெவல்ஸு. நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி இருக்குது அப்படிங்கிறதுனால பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக பாருங்கள், நம்ம ஒரு ட்ரெண்ட் ஒன்று சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்டை போய் மார்க்கெட் டச் பண்ணும் போதெல்லாம் இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது. இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் டச் பண்ணும் போதெல்லாம் செல்லிங் ப்ரெஷர் வருது. நிஃப்டி பிரேக் பண்ணிடுச்சு, ஆனால் பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணலை. ஆனால் இப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து வந்துச்சு, திருப்பி இந்த சேனல் ரேஞ்சில் போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்பிடுச்சு. திரும்பின மார்க்கெட் அகைன் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா ஃபர்தராக 51,500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி டே ஹை சரிங்களா, அதுதான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 51,000 அப்படிங்கிற லெவல் இன்றைக்கி மார்க்கெட் ஓஐ டேட்டா படி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு. 51,000 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கேப் ஃபில்லிங் சின்னதாக அந்த கேப் ஃபில்லிங்னா பெண்டிங் இருக்குது. 51,887 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 51,300 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் தான் மார்க்கெட் இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே லெவல் தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஓகே, இந்த லெவல் 50,719 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டு. 50,200
91 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருதுன்னா 49,675 மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இதில் தான் போய்கிட்டு இருக்கு. இதை வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போல் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த லெவலில் வந்து பாருங்கள் பேங்க் நிஃப்டியில். ஓகே, இந்த ஹெட் அண்ட் இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகும். இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. மேலே போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு நல்ல மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. சரிங்களா, இதை வந்து பார்க்கும்போது நமக்கு ஓகேங்களா, இது ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இதை வச்சு ஓஐ டேட்டாபடி மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும். நாளைக்கு 51,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக பேங்க் நிஃப்டியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. $51,000 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிருக்கு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரேலி வரும். 51,000 அப்படிங்கிற லெவல் வந்து சப்போர்ட்டாக ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். 51,000க்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா 51,000 அப்படிங்கிற லெவல் வந்து சப்போர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட பேங்க் நிஃப்டியில் இருக்கும் நண்பர்களே. ஓகே, இது 51,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50,500 தான் சப்போர்ட் இருக்குது. அதை விட்டு 50,000 சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து 51,000 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஒரு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 51,000 இருக்குது. 51,000க்கு மேலே போயிடுச்சுன்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் நல்லா ஒரு 500 பாயிண்ட்ஸ் கூட மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஃபின் நிஃப்டி வந்து இன்றைக்கி நல்ல ஒரு அப் ட்ரெண்டு நண்பர்களே. காலிலேருந்து நம்ம என்ன ஆனிச்சு அப்படின்னா காலிலேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தான் வர ஆரம்பிச்சிது. பேங்க் நிஃப்டி அந்த இடத்துல 51,000 அப்படிங்கிற லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோன்னே தான் ஃபின் நிஃப்டி அதோட ஏற்றம் வந்து நின்றுச்சு. அது வரைக்கும் ஃபின் நிஃப்டியும் நல்ல ஒரு கண்டினியூவான ஒரு ஏற்றத்தில் தான் இருந்துச்சு. ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து டே ஹை வந்து நாளைக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. பேங்க் நிஃப்டி போலவே இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் 23,138 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் 22,876 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 22,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. 23,349 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போணுச்சு அப்படின்னா 23,552 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, இதுதான் ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸு. மிட் கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான். நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம். மிட் கேப் வந்து ஒரு டபுள் பாட்டம் போல் இருக்குது. அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்தாலும் மிட் கேப் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் வந்திருக்கு. நாளைக்கு எது ரெசிஸ்டன்ஸ்னால் இன்றைக்கி வந்து டே ஹை, நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் 12,875 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,920. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 13,000 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. 12,811 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,653 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கும் போது இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு. 12,474 அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த சேனல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 13,000 வரைக்கும் மிட் கேப் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிது. ஓகே, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் எல்லாமே இன்னும் கொஞ்சம் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் வந்து கேப் ஃபில்லிங் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிது நண்பர்களே. ஓகே, இதுதான் நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. மார்ஜின் ஃபெசிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா 3x4x5 மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் கிடைக்கும்.
விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது அனைத்துமே என்னோட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.